ஹாய் அதாவது வணக்கம். இன்றைக்கி என்ன ஒரு ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா, மயிலாடுதுறையில் ஒரு காதல் ஜோடியாக இறந்துட்டாங்களாம். அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தம்பிக்கு வந்து 19 வயசு, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 வயசாம். இது வந்து அவங்க இந்த பையனோட பெற்றோர் வந்து 3 வருஷமான காதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி 13 வயசுலேயேவா? ஒன்று பண்ணுங்கள், 3 வயசுலேருந்து காதல்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் வந்து என்னென்னா, அது எத்தனை வயசோ, இப்போ ஒரு 21 மேஜர் ஆனோட்டி 2 குடும்பமும் சம்மந்தப்பட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட தாராளமாக கட்டி வாழுங்க. என்ன புரியுதா? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க தற்கொலை பண்ணத்துக்கு இது ஆணவ கொலை, எப்படி இது ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி அது பெரிய அரசியல் மாற்றமாக கொண்டு வந்து அதில் ஒருத்தர் அரசியல் பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணு விருப்பப்பட்டுச்சுன்னு அதை அப்படி சொல்கிறாரு பாரு. இந்த லைலா மஜ்னு, அம்பிகாவதி, அமராவதி அந்த மாதிரி காதலை சொல்கிறாரு. அவர் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருந்து அவருக்கும் இந்த மாதிரி சிறு இதில் இது சப்போர்ட் பண்ணுவாரா? யாரெல்லாம் இது பண்ணி அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது இந்த மைனர் காதலுக்கு. அப்படி ஒரு இதில் இருந்து ஒரு மேஜராக இருந்து 2 குடும்பமும் சம்மந்தப்பட்டிருந்தா நீங்கள் பண்ணிக்கிங்க. இல்லையா, எடுத்தாலும் வன்கொடுமை சட்டம்னு பாயுது. எதுக்கு தான் வன்கொடுமை சட்டம் பாயணும்னு இல்லையா? வேறு அரசியல் 1000 அரசியல் இருக்குது. அவர் ஒருத்தர் அரசியல்வாதி பேசுகிறாரு, இதில் பாருங்கள், சமூக வலைத்தளத்தில் எல்லா இதுலேயும் இருக்கும். இதை வச்சு தான் அவர் அரசியல் பண்ணுறாரு. என்ன, நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு ஒரு நல்ல மீடியா வச்சு பேசுகிறாரு. இன்னொருத்தர் என்னங்கிறாரு, இது ஜாதி ஆணவ கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதி ஆணவ கொலைன்னா அதில் பையனும் இருந்திருக்கு, அந்த பொண்ணும் இருந்திருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. இவங்களா முடிவு பண்ணிக்க. ஏன்னா இவங்க எல்லாமே பிபிஎஸ்ஸு எம்எஸ்ஸு இந்த மாதிரி முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாமே இவங்களா சொல்லிடுவாங்க, இவங்களா இது பண்ணிடுவாங்க. இப்போ அந்த பொண்ணு வீட்டில் போய் அடித்து நொறுக்கி உடைச்சிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் யாராவது முன்னாடி கிடச்சிருந்தா அவங்களையும் கொண்டிருப்பீங்கல்ல. அப்போ வன்கொடுமை சட்டம் ஒரு பக்கம் மட்டும்தான் சட்டம் பாயும், எந்த பக்கமும் பாயாது. சட்டத்துக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் இதுவா? இதை விட்டு தான் அரசியல் பண்ணணுமா? எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு வேறு வேலையே இல்லையா? வேறு அரசியலே தெரியாதா? எங்கெல்லாம் ஒரு கலப்பு காதலோ ஏதோ நடக்குதுன்னா அங்கே வன்கொடுமை சட்டம். இப்போ ரீசெண்டாக 1 மாதத்துக்கு முன்னே டிஸ்ட்ரிக்ட் மறந்துடுது, அது தாழ்த்தப்பட்ட ஒரு இளைஞனாக தான், தாழ்த்தப்பட்ட பையன்தான் அந்த பொண்ணு, தாழ்த்தப்பட்டும் அந்த பொண்ணு அந்த இனத்திலே அவங்க 2 பேருமே லவ் பண்ணதுக்கு அவங்க அந்த பொண்ணு மூலியமாக வர சொல்லி பஸ் ஸ்டாப்புக்கிட்ட அவங்க அந்த பொண்ணோட குடும்பத்தார் கழுத்தறுத்து கொண்டாங்க. அப்போல்லாம் உங்களுடைய அரசியல், உங்களுடைய இதெல்லாம் எங்கே போச்சு? எங்கெல்லாம் மாற்று சாதியில் வந்து கல்யாணம் பண்ணாலோ இல்லை காதலிச்சாலோ அவங்க செத்துட்டாலோ இது ஆணவ கொலைன்னு எடுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிறது. வேறு அரசியல் தெரியாதா? வேறு பொழப்பே தெரியாதா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குதுங்க. மேகதானை அணை கட்டுறங்கிறான், அதை வேறு பேச மாட்டேங்கிறீங்க, அதுக்கு அரசியல் பண்ண மாட்டேங்கிறீங்க. விவசாயத்தை பற்றி பேசலாம், அதுக்கு அரசியல் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதில் தென்பண்ணையாட்டில் கர்நாடகாவிலேருந்து சாயப்பட்ட தண்ணி வருது, அதை பேசி அரசியல் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி செத்த பணத்தை வச்சுக்கிட்டு அது ஆணவ கொலைன்னு சொல்லி வன்கொடுமை சட்டத்தை பாய வச்சு இது என்ன பண்ண போகலான்னு இருக்கீங்க. நீங்களே வந்து இதை முடிவு பண்ணிக்கிறீங்க. அதில் ஒரு அரசியல்வாதி சொல்கிறார், ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இது தற்கொலை தானே சொல்கிறாங்க. அது சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி இது கொலையாக இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு அவர் இது சொல்கிறாரு. கொலையாக இருந்தால் கொலைக்கு உண்டான நீதி வாதிப்பு கொடுக்கறதுக்கு போலீஸ் இருக்குது, நீதிபதி இருக்காங்க. இவங்களா க்ரியேட் பண்ணி இவங்களா ஒரு இது பண்ணுனா எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? எடுத்தாலும் வன்கொடுமை சட்டம் என்ன? இப்போ இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா இத்தனை அரசியல்வாதிகள், அவங்க மேலே தான் வந்து போக்சோ சட்டம் போடணும். இது காதல், இது தெய்வீக காதல், அந்த காதல்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த நண்பர்கள் மீது, அவங்க மீது, அந்த பொதுநலவாதி மீது தான் போக்சோ சட்டம் பாயணும். காரணம் என்னன்னு கேட்டால் 16 வயசு 19 வயசுக்கு இவர் வந்து அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க.
அப்போ இதெல்லாம் எந்த இதுங்களுக்கும் தெரியலையா? இதெல்லாம் ஜாதி அரசியலாக தெரியலையா? ஒரு 4, 5 கட்சி இதே தான் பொழப்பு உங்களுக்கு. எங்கெல்லாம் ஒரு மாற்றுத்தனம் இறந்துட்டாங்களோ, இது பண்ணிட்டாங்களோ, ஆணவ கொலைன்னு இருக்குல்ல. ஏன் அன்னைக்கெல்லாம் செத்தாங்களே, அன்னைக்கு கழுத்தறுத்து ஒரு பையனை கொன்னாங்களே, அப்போல்லாம் எங்கே போனீங்க? அப்போல்லாம் கோமாவில் எல்லாம் இருந்தீங்களா? இப்போ இந்த கலப்பு திருமணம் இல்லை கலப்பு காதலோ இதில் இருந்தால் மட்டும்தான் ஜாதி இதையே பண்ணி தான் அரசியலா? நல்லா அரசியல் ஒரு பொது நலத்துக்கு வரீங்கன்னா நல்லா இது பண்ணுங்கள், பாடுபடுங்க, மக்களுக்கு 4 பாடுபடுறீங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாத்தையும் சாபத்தீட வாங்கிக்கிறீங்க? அந்த குடும்பத்தை அடித்து நொறுக்கிறீங்களே, அந்த வீட்டெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லை. உங்கள் வீட்லேயும் ஒரு பொட்டை பிள்ளை இருக்கணும்ல, உங்கள் வீட்லேயும் ஒரு பிள்ளை இருக்கும்ல. நீங்கள் வேறு சாதியில் எடுத்துக்கிறீங்களா? எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்க 3 பிரிவு இருக்குது. அந்த 3 பிரிவில் நீங்கள் யாராவது பொண்ணு எடுத்துக்கிறீங்களா? மாற்றி எடுத்துக்கிறீங்களா? அடுத்தும் விட்டு பொண்ணுன்னா அவ்வளோ உங்களுக்கு இதாக இருக்கும். அப்படியே சம்மதப்பட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டு போப்பா. அது அடுத்தவன் நான் மட்டும் வன்கொடுமை சட்டத்தை போட்டுட்டு நீங்கள் அழகாக ஜாலியாக எதரா கிடைக்கும் எப்படா பண்ணலான்னு பார்க்குறீங்க. இல்லை நியாயமா? மக்கள் முன்ன மாதிரி இல்லை, தெளிவாயிட்டாங்க. கேட்டால் மித்தவங்களை மட்டும் ஜாதி அரசியல், அந்த அரசியல், இந்த அரசியல்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் எந்த அரசியல் பண்ணுறீங்க? இது தமிழக மக்களை தான் இதை உற்று நோக்கணும். நீங்கள் தான் பார்க்குறீங்க. இது நீங்கள் தான் நல்ல ஒரு முடிவு சொல்லணும். ஏன்னா ஒரு குழந்தைய 16 வயசு குழந்த, இந்தாண்ட 19 வயசு உனக்கு, அந்த தம்பி கணக்கு குழந்த தான். 21 வயசு பையனுக்கு, பொண்ணுக்கு 18 வயசு தாண்டிருக்கணும். அதுதான் மேஜரு. அதை நீ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ இதை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணால் உங்கள் மேலே தான் போக்சோ சட்டம் பாயணும், உங்கள் மேலே தான் சட்ட ரீதியாக எடுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் வேறு அரசியல் தெரியாது. ஒரு 4, 5 கட்சிக்கு வேறு அரசியலே தெரியாதுங்க. இதுதான் அரசியல். இதை வச்சு தான் உங்கள் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் வன்கொடுமை சட்டம். அந்த சட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க, இதுக்கெல்லாம் பாயிடுறாங்கன்னு ஒரு கணக்கு இல்லை. எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க. எனிவே எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அது எந்த சனமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் பொட்டை பிள்ளைங்க பத்திரமா வளர்த்துங்க, நல்லபடியாக பார்த்துக்கங்க. வணக்கம்.